வணக்கம். வழக்கறிஞர்கள் குழு சார்பில் நடைபெற்ற உடல்நலம் குறித்த உரையாடலில் நலம் முழுமை என்கிற தலைப்பில் ஐயா சிவகதிரவன் அவர்களின் கருத்துரை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முழுமை நலம் நலம் பற்றி ஒரு முழுமையான பார்வையை அல்லது முழுமையான புரிதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தில் ஐயா கண்ணன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்புக்கு உறுதுணையாக இருந்த அவங்களுடைய குடும்பத்தினர், அதோட அவங்களோட வேலை செய்கிற துறை சார்ந்த நண்பர்கள் எல்லோருக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நிகழ்ச்சியை என்ன பேச போகிறோமோ அதை செயல்படுத்தி பார்க்கலாம் என்கிற விருப்பத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை அருள் நிறைவதாக. முழுமை நலம் என்கிற அந்த செயல்பாடு என்பதும் அந்த புரிதல் என்பதும் முழுமை நலம் என்கிற கருத்து என்பது இன்றைக்கு அடிப்படையில் சாத்தியமில்லாதது. இங்க முழுமை நலம் என்ற கருத்தை சொல்வதற்கு இயற்கை சார்ந்த வாழ்வியலை அடிப்படையாக வைத்து நம்ம பேசணும்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது அப்படி பேசக்கூடிய வகையை சார்ந்த ஆள் தான் நான். நீங்க உண்மையிலேயே முழுமையான நலத்தோடு இருக்கணும் என்பதாக விரும்புனீங்கன்னா நீங்க இயற்கையான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும் என்பதுதான் அந்த ஒரு வரி. முழுமை நலத்தை எப்படி கொண்டு போறது அல்லது முழுமையாக நலமாக இருப்பது எப்படி என்பதற்கு ஒரு வரியில பதில் சொல்லணும் என்பதாக கொண்டோம்னா அந்த ஒரு வரி பதில் என்பது இன்றைக்கு கடைபிடிப்பதற்கு சாத்தியமில்லாத தூரத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா முழுமையாக எதையும் பார்க்கிற பார்வை இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கிற சூழல்ல நம்ம வாழ்றோம். நிறைய ஆர்வம் இருக்கிற கூட்டங்கள்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கேட்காது கொசு இருக்கா? அப்போ கடைபிடிப்பதற்கு சாத்தியமில்லாத செய்தியை தான் பேச போறோங்கிறது எனக்கு தெரியும். உங்களால கடைபிடிக்க முடியுமா முடியாதா என்பதை நீங்க தான் பரிசோதிக்கணும். அந்த வகையில சில செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். 2 வார்த்தைகள் ஆங்கிலத்துல நம்ம பரவலா பயன்படுத்துறோம். ஒன்று ஃபெய்த், இன்னொன்று பிலீஃப். ஃபெய்த்தும் பிலீஃபும் ரெண்டு ஒரு பொருள் தர்றது மாதிரியான வார்த்தைகளா நம்ம பயன்பாட்டில் இருக்குது. ஆனா 2 வார்த்தைக்கும் மிக நுட்பமான வேறுபாடு ஒன்று இருக்கு. ஃபெய்த் என்பது என்ன அப்படின்னா, கணிதத்தில் சொல்றது மாதிரி a + b² = a² + b² + 2ab அப்படின்ற சமன்பாடு படிச்சிருப்போம் எல்லாரும். இது ஒரு ஃபெய்த். இந்த உண்மையை நீங்க பரிசோதிச்சு பார்க்க முடியும். இந்த உண்மையை நீங்க செயல்படுத்தி பார்க்க முடியும். இந்த உண்மையில ஏதாவது ஒரு எண்களை பொருத்தி அதுக்குள்ள இருக்கிற விடையை கண்டுபிடிக்க முடியும். இப்படி பரிசோதித்து பார்க்கிற அல்லது நீங்க கேள்வி கேட்டு பார்க்கிற அதுல எதையாவது ஒன்றை பொருத்தி பார்ப்பதற்கு வாய்ப்புள்ள அந்த சமன்பாடுகள், அந்த உண்மைகள், அந்த தரவுகள் எல்லாம் ஃபெய்த்னு வச்சுக்கலாம். அதான் ஃபெய்த். ஆனா பிலீஃப்ங்கிறது அப்படி இல்லை. நீங்க கேள்வி கேட்க முடியாது. நீங்க கேள்வி கேட்க முடியாத எல்லா அம்சங்கள்லையுமே, குறிப்பா கடவுள் நம்பிக்கை அல்லது ஒரு சமூகத்தை பின்பற்றி வருகிற நம்பிக்கைகள், அதை கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்க முடியாம இருக்கிற எல்லா நிஜமும், எல்லா யதார்த்தமும், எல்லா சமன்பாடுகளும், எல்லா நம்பிக்கைகளும் பிலீஃப் அப்படின்னு வகைப்படுத்தி பார்க்க முடியும். இந்த 2 வார்த்தைக்கு இருக்கிற வேறுபாடையும் அந்த வார்த்தைக்கு இருக்கிற பொருளையும் நீங்க புரிஞ்சு கொள்றதன் வழியாகத்தான்
ஒரு முழுமையான நலம் என்ன என்பதை பார்க்க முடியும். எந்த வகையிலனா, பிலீஃப் என்பதாக இன்னைக்கு நம்முடைய நலம் வந்துருச்சு. ஏன் நம் நலம் குறித்து ஒரு வேலையை செய்கிறோம், நலம் சம்பந்தமாக ஒரு வேலையை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் செய்கிற வேலை எதற்காக செய்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியறதில்லை. நாம் பயன்படுத்துகிற பல்பொடி பர்பஸை ஏன் பல் தேய்க்கிறோம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யாராவது உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. வாழ்க்கையில் முதல்ல உங்களுக்கு பல்லு முளைக்க ஆரம்பித்த உடனே பல் தேய்க்கணும் அப்படிங்கிற அந்த செயல்பாட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. குளிக்கிறது ஏன் குளிக்கணும் என்பது நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அல்லது சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இந்த வகையில் ஏன் பல் தேய்க்கணும், ஏன் குளிக்கணும், ஏன் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதாக இருக்கிற நலம் குறித்து நமக்கு இருக்கிற அல்லது வாழ்க்கை முறை குறித்து நமக்கு இருக்கிற எல்லா செயல்பாட்டுக்குள்ளேயும் நாம் கண்டுபிடிச்சது எத்தனை சதவீதம், பிறர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது எத்தனை சதவீதம் நீங்கள் ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பின்பற்றுறீங்களா, புரிஞ்சு வேலை செய்கிறீங்களாங்கிறத. புரிஞ்சு வேலை செய்கிறது நடந்தால் மட்டும்தான் முழுமையான நலம் என்பது சாத்தியம். நம்பிக்கை மீது அல்லது பின்பற்றுதல் மீது நலம் என்பது வாய்க்கவே வாய்க்காது என்பது நம்முடைய நான் சொல்ல வர்ற கருத்து. அப்போது பின்பற்றுகிற செயல்பாடுகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதன் வழியாக மட்டும்தான் ஒரு முழுமையான நலம் என்பது என்ன என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ முழுமையாக நலமாக இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவர்களெல்லாம் செய்ய வேண்டியது, உடனடியாக செய்ய வேண்டியது, நான் செய்கிற நலம் சார்ந்த முயற்சி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். நீங்கள் எப்படி அமரணும், எந்த நாற்காலியில் அமரணும், எந்த மேசையில் அமரணும், எப்படி படுக்கணும், எந்த படுக்கை அறையில், எந்த கட்டிலில், எந்த மெத்தையில் படுக்கணும் உட்பட உங்களுக்கு சொல்லப்படுற எல்லா ஆலோசனைகளும் உங்கள் நலம் சார்ந்ததாக இருக்குது. நிச்சயமாக அப்படிதான். நீங்கள் வேற ஒரு நாற்காலியில் நீங்கள் உட்காரக்கூடாது, அல்லது வேற ஒரு படுக்கையில் நீங்கள் உட்காரக்கூடாது, இப்படியான ஆலோசனைகள் எல்லாமும் உங்களுடைய நலத்தை குறிவைத்து கொண்டு வரப்படுகிறது என்பதை நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கிறது தெரியல. அதோட நீங்கள் சாப்பிட்ற உணவுக்குள்ள இருக்கிற நலம் சார்ந்த செயல்பாடுகள், நலம் சார்ந்த ஆலோசனைகள், நலம் சார்ந்த வழிகாட்டுதல்கள், இது எல்லாமும் உங்கள் உடம்புக்கும் உங்களுடைய உணவு முறைக்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்போடு இருக்கு என்பது நமக்கு தெரியாது. ஒரு சான்று சொல்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன்னா என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்லுவீங்க. எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கலாம்? 3 லிட்டரு, 5 லிட்டரு, வேற சும்மா பேசலாம். நீங்க நான் பேசுறது புரியுதா? அதனால நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு நான் விட மாட்டேன். பதில் சொல்லணும். நீங்க பேசணும். பேசுறது ரொம்ப முக்கியம். பேச வேண்டியது அவசியமா இருக்கு. 3 லிட்டரு அப்படி நிறைய ஆலோசனைகள் நமக்கு தண்ணீர் குடிக்கிற விஷயங்கள்ல வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஒரு நாளைக்கு எத்தனை கலோரி சாப்பிடணும் அப்படிங்கிறதுல ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு. உங்க உடம்புல ஓடுற ரத்தத்தினுடைய அளவுல எவ்வளவு உப்பு இருக்கணும், எவ்வளவு சர்க்கரை இருக்கணும் என்கிற அளவுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா சொல்லப்பட்டதை சொன்ன சொல் மாறாம கராரா பின்பற்றுகிற மனநிலை நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியமானது. இப்ப அந்த சான்றுக்குள்ள வர்றேன். ஒரு நாளைக்கு நீங்க ஒருத்தர் 3 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற வழிகாட்டுதல்ல பின்பற்றி வர்றோம். இன்னொருத்தர் 5 லிட்டர் சொல்றாங்க. இன்னொருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா 7 லிட்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தினசரி பத்திரிகைகள்ல குறிப்பா எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் என்கிற பரிந்துரை இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பின்பற்றுகிற ஒரு சிக்கல் நமக்கு வரும்போது
நம்ம உடனடியா இதை பின்பற்றலாமா வேண்டாமா என்று நம்ம உரையாடி பார்க்கலாம், உரையாடி பார்ப்போம். அப்ப யார்கிட்ட உரையாடி பார்ப்போம்னா, நம்மள மாதிரியே பக்கத்துல இருக்கிற ஒரு செய்தித்தாள் வாசிக்கிறவர்கிட்ட அல்லது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நண்பர்கள்ட்ட நம்ம உரையாடி பார்ப்போம். அவங்க எப்படி ஒரு பின்பற்றுதெல்லாம் மறுபடியும் நமக்கு கொடுப்பாங்க. உண்மையிலேயே இந்த வகைகளில் பின்பற்றுவது சரியா என்பது நம்ம முன்னால் இருக்கிற கேள்வியும், அதை கண்டுபிடிக்க வேண்டிய சவால் என்பது நம்ம முன்னால் இருக்கிற ஒரு சவாலாகவும் இருக்கு. இப்போ நான் காலையில இந்த சான்றை தொடர்ந்து சொல்றேன். காலையில நீங்க ஒரு 4 இட்லி சாப்பிட்டு வர்றீங்க, எல்லாரும் எவ்வளவு தண்ணி குடிப்பீங்க? 4 இட்லி சாப்பிட்டா எவ்வளவு தண்ணி குடிப்பீங்க? 2 கிளாஸ். பகல் பூரா காலையில ஒரு 4 இட்லி 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு 12 மணிக்குள்ள எவ்வளவு தண்ணி குடிச்சிருப்பீங்க? 1/2 லிட்டரு. வேற தோசை சாப்பிட்டா 1 லிட்டரு. சரியா? பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்தா சாப்பிட்டுருக்கீங்களா? பிரியாணி சாப்பிட்டு வந்த காலையில 9 மணிக்கு ஒரு கல்யாண வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு வரீங்க, எவ்வளவு தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும்? 1 லிட்டரு. இல்ல, நான் கேட்கறதுக்காக இல்லாம நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லணும். தண்ணி குறையுமா கூடுமா? கூட இருக்கும், கூட இருக்கும். சரி சரி. இப்போ என்ன மாதிரி ஒருத்தரை நீங்க சந்திச்சுட்டு, என்னுடைய ஆலோசனையின் பேர்ல காலையில நீங்க ஒரு அரை கிலோ திராட்சை பழமும் ஒரு 4 ஸ்லைஸ் வெள்ளரிக்காவும் சாப்பிடணும்னு சொல்லிட்டேன் நான். நீங்க பசிக்காக அதை சாப்பிட்டு வந்துட்டீங்க. இப்ப எவ்வளவு தண்ணி குடிப்பீங்க? எவ்வளவு தண்ணி குடிப்பீங்க? சாப்பிட்டுருக்கீங்களா? காலையில தண்ணி தவிக்காது. அப்ப தண்ணி குடிக்கிறத முடிவு பண்றது எது? உணவு. இதுதான் முழுமையான நலத்தை நோக்கி நகர்வதற்கான வழிமுறை. நம்ம என்ன சாப்பிட்டோம் என்பதை கணக்கில் வைத்துக்கொண்டு நமக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் என்பதை முடிவு செய்கிற உடல் சார்ந்து ஒரு அறிவு இருக்கு பார்த்தீங்களா? உடல் சார்ந்து ஒரு தேடல் இருக்கு இல்லையா? இந்த தேடல் தான் அடிப்படையில ஒரு முழுமையான நலத்தை நோக்கி நகர்த்தி கூட்டிட்டு போகும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நான் சொல்றது உட்பட நீங்க எதையுமே பின்பற்றக்கூடாது. இதுக்குள்ள இருக்கிற கருத்து என்ன, இதுல நம்ம எங்க நிக்கணும் என்கிற நிலைப்பாடு குறித்து நீங்க முடிவு செய்யணும். ரொம்ப அடிப்படையான முடிவெடுக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்கிறது தான் நான் நினைவுபடுத்த வந்திருக்கேன். அப்போ நம்ம சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் என்பதிலிருந்து எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு முடிவாகும் இல்லையா? அப்படிதான் முடிவாகும். இப்போ ஒருத்தருக்கு 2 இட்லி தேவைப்படுது. பள்ளிக்கூடம் போற ஒரு பையனுக்கு 2 இட்லி சாப்பிட்டு போறாரு. 2 இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. லோட்மேன் வேலைக்கு போறது, சுமை தூக்க போறவங்களுக்கு 2 இட்லி போதுமா? ஏன் இந்த வேறுபாடு வருது? எல்லா வயது உள்ளவங்களுக்கும் 2 இட்லி, அல்லது இந்த வயது 14 வயது வரைக்கும் 2 இட்லி, அதுக்கு மேல வயது இருக்கிறாங்கன்னா கூடுதலா ஒரு அரை இட்லி சேர்த்துக்கலாம், 2 இட்லி. 22 வயசுக்கு பிறகுதான் 4 இட்லி சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரு பொதுவான வரையறை வந்துருச்சுன்னா போதுமா? எல்லாருக்கும் போதாது. அப்ப எந்த அடிப்படையில நம்ம உண்ணும் உணவை முடிவு செய்ய வேண்டியிருக்கு? நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையின் அடிப்படையில, உழைப்பின் அடிப்படையில. அப்படின்னா உழைப்பின் அடிப்படையில மறுபடியும் ஒரு சிக்கல் வந்துடும். ஒரு லோடுமேன் எல்லா நாளுமே 5 இட்லி சாப்பிடணுமா அப்படின்னு கேள்வி வரும். அவர் கடுமையான பணி செய்கிற நேரத்துல மட்டும் சாப்பிட்டா போதும். அப்போ உண்கிற உணவு உடலினுடைய உழைப்பு தேவையிலிருந்து முடிவாகுது. இது ஒண்ணு. உண்கிற உணவின் தேவையிலிருந்து, அடிப்படையிலிருந்து நம்ம குடிக்கிற தண்ணியினுடைய அளவு முடிவாகுது. இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கிற, நீங்க பயன்படுத்துற அல்லது நீங்க எடுத்துக்கிற, நீங்க நுகர்ந்து கொள்கிற எல்லா அம்சங்கள்லையுமே தேர்வு என்பது உங்களுடைய தேவையிலிருந்து செய்யப்படணும் என்பதாக இருக்கும்னா அதுதான் முழுமையான நலம். முழுமையான நலம் என்பது ஒரு ரகசியமான சூத்திரம் இல்லை. முழுமையான நலத்தை நோக்கி நம்ம நகர்வதற்கு செய்ய வேண்டியது நம்ம கடுமையான பயிற்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன தேவைப்படுகிறது, என்ன செய்யணும், அது பல் தேய்க்கிறதுலேருந்து தொடங்கி குளிக்கிறதுலேருந்து தொடங்கி, புத்தர் கதைகளை நீங்க படிச்சீங்கன்னா, படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, புத்தர் சம்பந்தமான கதைகளை படிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கணும் அப்படின்னு அது ஒரு நியமம் உண்டு.
2 முறை குளிக்கணும்னு சொல்லுவாங்க புத்த பிக்ஷுகளுக்கு. அப்படி ஒரு நியமம் உண்டு. இதே நியமத்தை திபெத்தில் இருக்கிற புத்த பிக்ஷுகள் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஏன்? திபெத்தில் குளிர். சரி, திபெத்தில் இருக்கிற புத்த பிக்ஷுக்களுக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை குளிச்சா போதும் அப்படின்னு ஒரு நியமம் உருவாக்கிட்டாங்க. அந்த நியமத்தின் அடிப்படையில சகாரால இருக்கிற புத்த பிக்ஷு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப எப்படி முடிவு பண்ண வேண்டியிருக்கு? தட்பவெப்பத்திலிருந்து உடலினுடைய தேவையிலிருந்து முடிவு செய்ய வேண்டியிருக்கு. இதுதான் முழுமை நலத்திற்குரிய ரொம்ப அடிப்படையான கருத்து. இதுக்குள்ள கிளைகளா விரிவா வெவ்வேறு விவரங்கள் பேசலாம். நம்ம குறைஞ்ச நேரத்துல தான் நம்ம உரையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப அடிப்படையா நாம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிற செய்தி என்னன்னா, உங்களுடைய தேவையிலிருந்து, உடல் ரீதியான தேவையிலிருந்து, மன ரீதியான தேவையிலிருந்து உங்களுடைய நுகர்வு என்பது உணவாக இருக்கட்டும், அல்லது இன்ன பிற அலங்காரமாக இருக்கட்டும், குடிநீராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தேவையின் அடிப்படையில் நீங்கள் ஒன்றை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அது உங்கள் முழுமையான நலத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. முழுமையா நலமா இருக்கணும் என்பதற்காக பயிற்சி செய்யறதோ, யோகா செய்யறது, அல்லது தியானம் பண்றது, இப்படிலாம் பல கதைகள் இப்ப இன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கு முழுமையான நலத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கு முழுமையான நலத்துக்கு சம்பந்தம் இல்லை. நாம முழுமையான நலமா இருக்கிறதுக்கு யோகா செஞ்சா சரியா வருமா அப்படின்னா சரியா வராது. யோகா செஞ்சா சரியா வருமானா யோகா எதுக்காக செய்றீங்களோ அதுக்கு சரியா வரும். யோகாவுக்கும் முழுமையான நலத்திற்குமா இருக்கிற தொடர்பு இருக்குல்ல, அந்த தொடர்பை இணைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு. அதுதான் உங்களுடைய தேவையிலிருந்து முடிவு செய்கிற அறிவு, அல்லது தேவையிலிருந்து முடிவு செய்ய வேண்டும் என்கிற புரிதல். இந்த புரிதலோடு நீங்க இருக்கும்போது தான் எந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும் சரி, காலையில எழும்பின உடனே 5 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. நம்மளே கூட அப்படி இருக்கலாம். 5 லிட்டர் தண்ணி குடிச்ச உடனே எனக்கு 3 நாள்ல ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு, 4 நாள்ல சுகர் குறைஞ்சிருச்சு, 5 நாள்ல என்னுடைய இதய துடிப்புலாம் இயல்புக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் அப்படி வராது. அப்படி வராது. அப்படி ஒப்பிட்டு பார்த்து வருது அப்படின்னு நீங்க முடிவெடுக்கவே முடியாது. இப்ப அடிப்படையில என்ன என்றால், ஒரு பழக்கத்திலிருந்து, ஒரு செயல்முறையிலிருந்து, ஒரு பயிற்சி முறையிலிருந்து ஒரு முழுமையான நலத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்க பின்பற்றுவதை கைவிடணும். தர்க்கம் இல்லாமல், கேள்வி இல்லாமல் எதையும் நம்புவதை கைவிடணும், முழுமையான நலத்தை பொறுத்த அளவுல. ஏன்னா எதை நம்புறதை கைவிடுங்க அப்படின்னா அது வேற அரசியல் சிக்கலுக்குள்ள எழுதிட்டு போயிடும். அதெல்லாம் வேற. நீங்க உடல் நலம் என்று ஒரு வரையறையை உரையாடலுக்கு உட்படுத்துவீங்கன்னு சொன்னா, உடல் நலம்னா என்ன, முழுமையாக நலமாக இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன செய்யணும் என்கிற அடிப்படையில் ஒரு உரையாடலை நீங்க செய்வீங்க அப்படின்னா உங்க உரையாடலினுடைய மையம் பின்பற்றுவதிலிருந்து விடுபடுவது. எந்த வகையான பின்பற்றுதலாக இருந்தாலும் சரி. உங்க வரவேற்பு அறையில இருக்கிற தொலைக்காட்சி பெட்டியில ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்கணும்னு சொல்றாங்களா? சொல்றாங்களா? 2 முறை பல் துலக்கணுங்கிறத நமக்கு சொல்றாங்களா? அந்த அம்மா வந்து சொல்ற அம்மா அவங்களுக்காக சொல்றாங்களா? பேஸ்ட் விற்கிறதுக்காக சொல்றாங்க. இந்த புரிதலோட இந்த பேஸ்ட் விற்கிறதுக்காக சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யப்படும்? பேஸ்ட் விற்கிறதுக்காக சொல்றாங்க, அதனால யாரு இனிமேல் 2 தடவை பல் தேய்க்காதீங்க நீங்க சொன்னீங்கன்னா உங்க வீட்லயே நீங்க சொல்ல முடியுமா? இதுக்கு தான் நீ கண்ணை கூட சேராதன்னு சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. சொல்ல முடியாது. அப்போ உங்க அளவுல அதை பார்க்க முடியும், கேள்வி கேட்டு பார்க்க முடியும். நல்ல தன்னம்பிக்கையோட நீங்க வளர்றதுக்கும், ஓடுறதுக்கும், ஆடுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான சோப்பு போட்டு குளிச்சா ஓட முடியும்னு காமிக்கிறான். உண்டா இல்லையா? காமிக்கிறான். இது உண்மையா? அந்த விளம்பரத்துல அப்படியான ஒரு விளம்பரம் வந்ததுக்கு பிறகு அந்த சோப்பினுடைய விற்பனை அளவு கூடியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை கேட்டு நம்ம சோப்பு வாங்கி போறோம்னு அர்த்தம். நம்ம இல்ல, நம்மள மாதிரி பலரும். இன்னொரு வேடிக்கையான விஷயம், ஒரு குறிப்பிட்ட வகையான பானத்தை நீங்க குடிச்சீங்கன்னு சொன்னா உங்க குழந்தைகள் எல்லாம் கடகடன்னு வளருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? இது எல்லாமும் நமக்கு தெரியும். இது உண்மை இல்லதான், இவர் சொல்றது மாதிரிதான், உண்மை இல்லதான். அந்த குறிப்பிட்ட வகையான பானத்தை, வேக வேகமா வளர வைக்கிற பானத்தை
நம்ம வாங்கி குடிச்சோம் அப்படின்னா வளருவோங்கிறது உண்மையா இருந்தா குள்ளமா இருக்கிற நாடுகள்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்ல? அது வெற்றி பெறக்கூடிய வகையில அது பயன்படும்ல? இப்படியான கேள்விகள்லாம் இதை மறுக்கிறதுக்கான தர்க்கம். ஆனா அடிப்படையில நீங்க ஒரு பானத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பானம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையானதா இருக்கு என்பது ரொம்ப அடிப்படையான கேள்வி. அதை நீங்க கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. ஒரு குறிப்பிட்ட வகையான பூச்சினா கிரீம், அலங்கார பூச்சி. இந்த அலங்கார பூச்சி ஆண்கள் பூச்சிக்கிட்டாங்கன்னா பொம்பளை பிள்ளைகள்லாம் பின்னால வரும், பெண்கள் பூச்சிக்கிட்டாங்கன்னா ஆண்கள்லாம் பின்னால போவாங்க, காமிக்கிறாங்க. நான் எதுவுமே என் கற்பனையில இருந்தே சொல்லல. இதெல்லாம் உங்க வரவேற்பு வரையில இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டியில் வர்ற விளம்பரம். இது எல்லா நாடுகள்லையும், கருப்பா இருக்கிற நாடுகள்ல, சிவப்பா இருக்கிற நாடுகள்ல, எல்லா நாடுகள்லையும் இது காமிக்கிறான். இதுல எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கிறோம்? இதெல்லாம் பிழையானது, நலம் என்கிற அம்சத்துல இதெல்லாம் பிழையானது என்று தெரிந்தால் கூட எவ்வளவு நம்மளால் அதை பின்பற்ற முடியுது என்பதுதான் நலம், முழுமையான நலம் குறித்து நம்ம போவதற்கும் நிக்கிறதுக்கும் தேங்குறதுக்கும் இருக்கக்கூடிய சிக்கலா நம்ம பார்க்க வேண்டியது. இன்னொரு இதை பற்றி பேசுற போது, முழுமையான நலம் என்று பேசுற போது முழுமையான வாழ்வியல் முறை நமக்கு இருக்கா என்பது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய செய்தி. முழுமையான வாழ்வியல் முறை நமக்கு இருக்கா? இந்த நலம் என்பது ஒரு நாள் நம்முடைய செயல்பாட்டில், காலையில எழும்புனதுல இருந்து இரவு உறங்க போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாள் செயல்பாட்டில், ஒரு முழு நாள் செயல்பாட்டில் நலம் என்கிற ஒரு உரையாடல், அதற்குரிய நேரம் மிக மிக குறைவு. நீ நலம் பற்றி பேசுறது, இப்ப எனக்கு நலம் பற்றி பேசுவது துறை சார்ந்த, தொழில் சார்ந்த ஒன்று. உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்க இந்த வளாகத்தை விட்டு வெளியில் போட்டீங்கன்னா வேற உலகம் உங்களை வரவேற்கும், வேற உலகம் வரவேற்கும். அப்ப வேற உலகம் வரவேற்கிற போது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சவால்களும் அது கேட்கிற கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்லுற போது நலம் குறித்து சிந்திக்கிறது கூட உங்களுக்கு அவகாசம் இல்லாத அளவுக்கான ஒரு நெருக்கடியில நம்ம வாழ்றோம். அது ரொம்ப முக்கியமான இடம், முக்கியமா கவனிக்க வேண்டிய இடம். அது இன்றியமையாமல் நம்மளை சுத்தி இருக்கு. இதெல்லாம் சரிதாங்க, இதெல்லாம் இந்த காலத்துல பின்பற்ற முடியுமா அப்படிங்கிற, பின்பற்ற முடியுமானா பின்பற்றுறதுக்கு விருப்பம் இல்லாமலோ பின்பற்றக்கூடாதுங்கிற முடிவுல இருக்கிறதாவோ அப்படியான எந்த அர்த்தமும் இல்லை. இதை பின்பற்றுவதை விடவும் அதிகப்படியான சிக்கலில் நம்ம இருக்கிறோம் முழுமையான வாழ்க்கை முறையில. அது பொருளாதாரம் சார்ந்ததா இருக்கலாம், அல்லது கல்வி சார்ந்ததா இருக்கலாம், அல்லது அரசியல் அமைப்பு சார்ந்ததா இருக்கலாம், அல்லது இங்க இருக்கிற வேற பலவிதமான காரணங்கள் சார்ந்து இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை முறை என்பது நலம் குறித்து சிந்திப்பதற்குரிய குறைந்த நேரத்தை மட்டுமே வைத்திருக்கிறது. அப்போ நலம் குறித்து சிந்திப்பதற்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்வதற்கும் இடையில இணைக்க தெரிகிற ஒரு அறிவு நமக்கு கூடுதலா வேணும். நான் நல்லா இருக்கிறதன் வழியா மட்டும்தான் எல்லா சிக்கலையும், எல்லா விதமான நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள முடியும் என்கிற பார்வை நமக்கு வேணும். வெறுமனே ஒரு குறிப்பிட்ட, நான் சொல்றது மாதிரி நான் ஏதாவது ஒரு பரிந்துரை சொல்றேன், நீங்க இரவு 9 மணிக்கு தூங்குங்கன்னு சொல்றேன். நீங்க 9 மணிக்கு தூங்குனீங்கன்னா நீங்க ஒரு முழுமையான நலம் கொண்ட நபராக மாறிடுவீங்கன்னு சொல்றேன். இந்த பரிந்துரையை நீங்க கேட்டுட்டு வீட்டுக்குள்ள போகும்போதே நாளை காலையில ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு நீங்க ஒரு 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும்னு வச்சுக்கோங்க. 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க நைட்டு 9 மணிக்கு தூங்க முடியுமா? தூக்கம் வராது. தூக்கம் வந்ததுன்னா தூங்குற ஆளை சந்தேகப்படுவாங்க, எப்படி தூங்குறாங்க பத்தியா அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கிற போது முழுமையான நலம் என்பது இன்னும் சிக்கலானதா நம்ம அந்த நஜத்தை ஏத்துக்கிட வேண்டியது. அப்போ நலம் என்பது தனித்து இருப்பது அல்ல, உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறீர்கள் என்பதிலிருந்து இருக்கு. முழுமையாக உங்க வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள்ல உங்க நலத்தை நீங்க எப்படி இணைக்க போறது அப்படி பார்க்கும்போது மறுபடியும் அதே சூத்திரம் தான். நீங்க எதையுமே சமூகம் பின்பற்றுகிறது அல்லது ஒரு குழு பின்பற்றுகிறது என்று பின்பற்றாமல் உங்கள் தேவையிலிருந்து நீங்க எல்லாவற்றையும் எடுத்துட்டு போகணும். ரொம்ப முக்கியமானதா அதை நீங்க வச்சுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க நலம் என்ற எல்லையை உங்களுடைய எல்லா வாழ்வியல் அம்சங்களோடு இணைச்சு கொள்ள முடியும். தேவை என்பது
தேவையா? அவ்வளவு அவ்வளவு பேச வேண்டியிருக்கு தேவை பற்றி. நீங்க தேவை என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய சான்றுகள் சொல்ல முடியும். ஒரே ஒரு சான்று மட்டும் நான் சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு மதுரை மாதிரி இருக்கிற நகர சாயல் உள்ள ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளவு பொருட்கள் இருக்கு? ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பொருட்கள்ல எவ்வளவு பொருட்களை நம்ம அன்றாடம் பயன்படுத்துறோம்? அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களை நம்ம வச்சுக்கிறது ஒண்ணு. அன்றாடம் பயன்படுத்துவதற்கு தேவையில்லாத பொருட்களை கூட வாங்கி வாங்கி குவிக்கிற ஒரு மனோபாவம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. எவ்வளவு பொருள் தேவைப்படுது? நீங்க விளம்பரங்களை பார்த்து அல்லது மற்றவங்க சொல்ற பரிந்துரைகளை கேட்டு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குவிக்கிற ஒரு மனோபாவத்துல இன்னைக்கு இருக்கிறோம். இது வாழ்க்கை முறையை சிதைக்கிறதும், வாழ்க்கை முறையை சிதைக்கிறதன் வழியா உங்களுடைய தனி மனித நலம் என்பதை குறித்து நீங்க அக்கறைப்பட்டு கொள்ள முடியாத அளவுக்கு உங்களை தூரத்துல தூக்கி எறிகிற வேலையை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு அமெரிக்கா மாதிரி இருக்கிற ஒரு மேலை நாட்டுல ஒரு பெரிய மால், மால்னா தெரியும், நிறைய வீட்டு உபயோக பொருட்கள்ல இருந்து தொடங்கி சமையல் பொருட்கள்ல இருந்து எல்லா வகையான பயன்பாட்டு பொருட்களையும் உள்ளடக்கமா வச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிற ஒரு கடை, ஒரு பெரிய கடை. அந்த கடையில 10 ரூபா இந்திய மதிப்பு இருக்கு, 10 ரூபா 20 ரூபா பெருமான பால் குட்டிய அந்த மாலினுடைய அந்த கடையினுடைய கீழ் கடைசியில் வச்சிருக்கான், கடைக்கோடியில் வச்சிருக்கான். அது ஏன் அங்க வச்சிருக்கான் அப்படின்னா, அங்க போய் நீங்க பால் பாக்கெட் எடுத்து வரும்போது, அந்த பால் குட்டி எடுத்துட்டு வரும்போது வர்ற வழிகள்ல உங்களுக்கு தெரியல பல பொருட்களை நீங்க வாங்கிருவீங்க. பல பொருட்களை உங்களை வாங்க வைக்க முடியும். அதற்கான விளம்பர யுக்திகள், அதற்கான செயல்பாட்டு முறைகள் இதெல்லாம் அப்படியே இருக்கு. இன்னைக்கும் நீங்க வந்து அப்படியே போன உடனே பஸ்ல டிக்கெட் கொடுக்குறாங்கல்ல, பஸ்ல போகும்போது 5 ரூபா நீட்டினீங்கன்னா 5 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. அப்படி வாங்க முடியாது மால்குள்ள. நீங்க ஒவ்வொரு பொருளையும் வெவ்வேறு இடத்துல போய் பார்ப்பீங்க. அது ஒரு நுட்பம். நம்ம வாழ்க்கை முறைய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இன்னொரு பெருநிறுவனங்களுடைய கூட்டமைவில் உருவாக்கப்பட்டிருக்கிற நுட்பம் அது. நீங்க ஒரு குடும்பத்துக்கு இதுதான் பட்டியல் அப்படின்னு முதல்ல நீங்க போட்டு போக முடியாது. அப்படி போட்டு போனாலும் கூட ஒவ்வொரு பொருளையும் நீ வெவ்வேறு இடங்கள்ல போய் வாங்கிட்டு வரும்போது நீங்க நினைச்ச பொருளை விட 20% 30% அதிக தொகை செலவு பண்ணி பொருள் வாங்கிட்டு வர்ற ஒரு நிஜமான நிலைமைய நம்ம பார்க்கிறோம். இப்ப இது எங்க இருந்து வருது என்பதாக நீங்க தேடினீங்கன்னா, இது தேவை என்பது என்ன என்பதை புரியாத இடத்துல இருந்து வருது. இப்ப முழுமை அல்லது முழுமை சார்ந்த நலம் அல்லது முழுமை சார்ந்த வாழ்வியல் என்று இருக்கிற இந்த கருத்தியலை, இந்த உரையாடலை உங்கள் வாழ்க்கையோடு தொடர்ந்து பொருத்தி கொள்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு அவசியமா இருக்கு என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற செய்தி. வழக்கமா ஒரு கூட்டம் பேசி முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் தொடர்ந்து எதிர்கொள்றது, நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் பொதுவா பேச்சு முறை இப்படிதான் இருக்கும். என்னை சார்ந்து இருக்கிற பலரும், எனக்கு வழிகாட்டியா இருக்கிற பலரும் இப்படிதான் பேசுறது உண்டு. பேசி முடிச்ச உடனே கடைசியில் நீங்க இந்த பல்வலிக்கு மருந்து சொல்லாம விட்டீங்களே இப்படி கேட்பாங்க. அல்லது நீங்க தூங்காம இருக்கிறதுக்கு மருந்து சொல்லுவீங்கன்னு நான் வந்தேன், தூங்காம இருக்கிறத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லல, அப்படி வருவாங்க. இது அல்ல. நீ தூங்காம இருக்கிறதுக்கும் பல்வலிக்கும் உங்க கையில இருக்கிற வலைதளத்தை தட்டினீங்கன்னா நூற்றுக்கணக்கான விடைகள் வரும். உங்களுக்கு என்ன நோய் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நோய்க்குரிய எல்லா குறியீடுகளையும் நீங்க விரும்புறபடி உங்களுக்கு சொல்றதுக்கான அந்த வலைதளங்கள் காத்திருக்கு. நீ என்ன விரும்பினாலும் சொல்லுவான். உங்க கழுத்து பிடிச்சிருக்கு அப்படின்னா 15 நிமிஷத்துல நீ ஒரு பெரிய மருத்துவமனையில அட்மிட் ஆகிற அளவுக்கு கதை சொல்லுவான். கழுத்து பிடிச்சிருக்கு தான் நீங்க பாப்பீங்க. நெக் ப்ராப்ளத்துக்காக நீங்க அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அவன் அப்படியே லிங்க் பண்ணி அது ஹார்ட் அட்டாக் கொண்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு வலை நம்மளை சுத்தி பின்னப்பட்டிருக்கு இல்லையா? இதுக்குள்ளெல்லாம் நம்ம டிராவல் பண்றதுக்கு
நமக்கு ஒரு போதுமான புரிதல் வேணும். அந்த புரிதலை நீங்க இந்த கருத்தியல்ல இருந்து புரிஞ்சுக்கணும். இந்த கருத்தியல் நான் சொல்ற கருத்தியல்ல இருந்து அதை நீங்க பார்க்கணும். அதை விடுத்து ஒரு ஒரு குறுகிய எல்லைக்குள்ள காலையில என் குழந்தை படிக்கும்போது கவனம் சிதறாம படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியும். அது அது இல்லை. இந்த நேரத்தை நான் அப்படியாக சுருக்கி நான் செலவிட விரும்பல. ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக அல்லது குறிப்பிட்ட பொருள் என்ன வேலைலாம் செய்யும், பப்பாளி பழம் என்ன வேலைலாம் செய்யும், தயிர் என்ன வேலைலாம் செய்யும் உடம்புக்குள்ள, நீங்க திராட்சை பழம் சாப்பிட்டீங்கன்னா திராட்சை பழம் என்னமாலாம் வேலை செய்யும் என்பதாக பேச முடியும். ஆனா அப்படியான சுருக்கமான தேவையில நம்ம இல்லை. அப்படி சுருக்கமான தேவையில நம்ம இல்லை. பப்பாளி பழம் பற்றி ஒரு கதை சொல்றேன்னா, அல்லது இங்க இருக்கிற வாழைப்பழம் பற்றி ஒரு கதை சொல்றேன்னா, அந்த பழங்கள் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பயன்படுமானா அந்த செய்தி பயன்படாது. அப்படி பயன்படுத்த முடியாது. நீங்க வேணா தெரிஞ்சு வச்சுக்கலாம், வச்சுட்டு போற இடத்துலலாம் சொல்லிட்டே போகலாம். நீ பத்தியா பப்பாளி பழம் சாப்பிட்டேன்னா இப்படி ஆயிடுவ, உங்களுக்கு அது தேவைப்படாது. நீ பார்த்தா திராட்சை பழம் சாப்பிட்டேன்னா அப்படி ஆயிடுவ, அப்படி ஆயிடும். கண் பார்வை தெரியலையா, கேரட் சாப்பிட்டா சரியாயிடும். இப்படி நீங்க போற இடத்துல தான் சொல்லிடலாம். ஆனா உங்களுடைய கண் பார்வை குறித்து, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து, உங்களுடைய வாழ்வியல் புரிதல் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதுதான் ரொம்ப முக்கியமா நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியா நினைக்கிறேன். அந்த வகையில ரொம்ப குறிப்பா நம்ம இங்கிருந்து கலைஞ்சு போற போது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்பதாக இருக்கணும்னா, நாம் தேர்வு செய்கிற உணவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான வாழ்வியல் அம்சங்களுக்கு உள்ளாய் இருக்கிற கருத்தாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்குள்ளும் எனக்கும் அதற்குமா இருக்கிற தேவை என்ன, தேவைக்குரிய தொடர்பு என்ன என்பதாக நீங்க இருந்தீங்கன்னாலே நீங்க முழுமையான நலத்தை நோக்கி நகர்வதற்கு சாத்தியத்தோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி இருக்கணும். நாம இதை நிறைவு செய்யற போது உங்களுடைய தனித்தனியான கேள்விகளுக்கு சொல்லிடலாம். ஆனா அதற்கு முன்னால இந்த செய்தியை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுடைய உடல் தேவை பசி எடுத்து சாப்பிடுறது என்பது, பசி எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு பொதுத்தன்மை வந்துருச்சு இன்னைக்கு. எத்தனை தடவை பசிக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு? எத்தனை தடவை பசிக்கும்? 2 முறை பசிக்கும், 3 முறை பசிக்கும். வேற அது அது எல்லாருக்கும் அப்படிதான் பசிக்குமா? 5 முறை சாப்பிடுறவங்க இருக்காங்க. ஆட்டுக்குட்டி புள்ள பார்க்கும் போதெல்லாம் சாப்பிடும். ஆட்டுக்குட்டி புள்ள பார்க்கும் போதெல்லாம் சாப்பிடும். மாடு கிடைக்கும் போது சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கும் போதெல்லாம் வாயாசி மறுபடியும் எடுத்து சாப்பிடும். இப்படிதான் பல வகையான சாப்பாட்டு முறைகள் இருக்குதானே? மனிதனை தவிர வேறு விலங்குகளுக்கு, மனிதனை விட்டுருவோம், மனிதனை தவிர வேறு விலங்குகளுக்கு இருக்கிற உணவு முறை என்பது என்ன, உணவு முறை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, அப்படி ஒரு செய்தியை பார்த்தோம்னா, மனிதனுக்கு தவிர வேறு எல்லா விலங்குகளும் இந்த பிரபஞ்சத்தோடு, இந்த இயற்கை முறையோடு தான் தக்க வைத்துக் கொள்வதற்கு, தான் காலூன்றிக் கொள்வதற்கு தேவையான முறையில உணவு எடுத்துக்கிடுது. நீங்க எவ்வளவு போராடினாலும் ஒரு எருவு மாடு ஆப்பிள் சாப்பிட வைக்க முடியுமா? 10 நிமிஷத்துல உங்களை சிக்கனை பொரிச்சு வறுத்து எப்படி வேணா சாப்பிட வச்சிடலாம் தானே? புரியல? இல்ல இல்ல, எருமை மாடை ஆப்பிள் சாப்பிட வைக்க முடியாது. இது சிவப்பா இருக்கு, பல கலர்ல இருக்கு, பச்சையில வந்துருச்சு, இது சாப்பிட்டா எவ்வளவு கலோரி வரும், ரத்தம் ஊறும், ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா 6 சொட்டு ரத்தம், இப்படி கதையெல்லாம் சொன்னீங்கன்னா எருமை மாடு நம்பாது. நம்புமா? நம்பாது. ஆனா மனிதனுக்கு நீங்க என்ன வேணாலும் செஞ்சிடலாம், என்ன வேணாலும் சாப்பிட வச்சிடலாம். சாப்பாட்டு முறையை பொறுத்தளவுல எந்த வகைக்கும் ஏற்றிடக்கூடிய இந்த இந்த இது பலகீனம். இந்த பலகீனம் எங்கிருந்து வருது? தேவை என்பது என்ன என்பதை உணராமல் இருப்பதிலிருந்து வருது. அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு மறுபடியும் புதுசாகும். நான் உண்கிற உணவு என் தேவையிலிருந்து இருக்கணும். எவ்வளவு எவ்வளவு வைக்கிறோம்? தேவையிலிருந்து ஒன்றை முடிவு செய்யற அந்த புரிதல் நமக்கு வேணும். அப்ப அப்படியான புரிதலோட நாம இருக்கணுங்கிறதா
இந்த உரையாடலினுடைய நோக்கமா நான் நினைக்கிறேன். உங்க உணவாக இருக்கட்டும், அது உங்களுக்கு உறங்கும் முறையா இருக்கட்டும், எத்தனை மணிக்கு உறங்கணும், ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் எதிர்கொள்ற முக்கியமான கேள்வி கூட வச்சுக்கலாம். கேள்விதான் இது. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தூங்கணும், என்ன செய்ய போறீங்க இப்போ நீங்க கேட்டு? நான் 12 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னா கேட்டுருவீங்களா? எனக்கு அறிவில்லைன்றீங்க. அடிப்படையில எல்லா உயிர்களும், ஒரு குயில் வச்சுக்கோங்க, வீட்டுல வளர்க்குற குயில் எத்தனை மணிக்கு வந்து அடையுது? ஒரு கோழி எத்தனை மணிக்கு வந்து அடையுது? 6 மணிக்கு வந்து அடையுது. 6 மணிக்கு தெரியுமா அதுக்கு? அப்புறம் எப்படி அடையுது? சூரியன் மறைகிறது. அதுதானே நமக்கும். ஒரு குயில் எப்ப கூவுது? காலையில எழும்பி 5:30 மணிக்கு. இந்த டைம் தெரியுமா அதுக்கு? எப்படி இந்த கடிகார கணக்கெல்லாம் தெரியாம மனிதனை தவிர இருக்கிற எல்லா விலங்குகளும் எழும்புறதும் அடைகிறதுமா இருக்கு? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய கேள்வி. இந்த அடிப்படையில நம்ம சிந்தனை பண்ணோம்னா போதுமானது. அதுதான் முழுமையான வாழ்வு. இதை விட்டுட்டு எத்தனை மணி நேரம் நான் தூங்கணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? 12 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா யாருமே கேட்டதில்லை. என்னை கேட்கும் போதெல்லாம் நான் சொல்லிடுறேன், 12 மணி நேரம் தூங்க சொல்லியிருக்கேன். சூரியன் மறையும் போது 6 மணி, 6:30 மணி, நல்ல வெளிச்சம் வரும்போது 6:30 மணி. நீங்க சாதாரணமா 11:30 மணில இருந்து 12 மணி நேரம் தூங்கணும். ஏன்னா இயற்கையில் அப்படிதான் இருக்கு. மனிதனுடைய கண் அமைப்பு இருக்குல்ல, இரவு நேரங்கள்ல கண் தெரிகிற வாய்ப்பு இருக்கா நமக்கு? இயல்பா சொல்றேன். சாதாரணமா பகல்ல பார்க்கிறது போல இரவு நேரங்கள்ல பார்க்க முடியுமா? இரவு நேரங்கள்ல பார்க்கிறதுக்கான கண் தன்மை உள்ள விலங்குகள் இருக்குதானே? இருக்கு. இரவு நேரங்கள்ல பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கண் அமைப்பு இருக்கிற விலங்குகள் இருக்கு, பறவைகள் இருக்கு. கண்ணே இல்லாம இரவுல பயணிக்கிற பறவைகள் இருக்குதானே? இதெல்லாமே இருக்கு, உங்களுக்கு தெரியும். மனிதனுடைய இயல்பு தன்மை என்ன? இயற்கையோடு சேர்ந்து வாழ்றோம் அப்படின்னா மனிதனுடைய இயல்பு தன்மை, பார்வை தன்மை என்ன? பகல் நேரங்கள்ல பார்க்கறது. சூரியன் இருக்கும்போது நீங்க பார்க்க முடியும். அதுதான் அதுல உள்ள அமைப்பு முறை. சூரியன் இருக்கும்போது பார்க்க முடியும் அப்படின்னா சூரியன் இல்லாத போது லைட்டு போட்டு பார்க்க முடியும்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பார்க்க கூடாது. கண்ணுக்கான வாய்ப்பே அப்படி இல்லை. இயல்பாவே இயற்கையாவே மனிதனை தவிர இரவில் பார்க்க முடியாத, பார்க்க வாய்ப்பு இல்லாத மற்ற உயிர்கள் என்ன செய்யுது? போயிடும், வேலை பார்க்காது. ராத்திரி 12 மணிக்கு கூட்டமா போய் வேட்டையாடுற வேலையெல்லாம் புலிக்கு இருக்காது இல்லையா? ராத்திரி லைட் போட்டு வேலை செய்வோங்கிற மாதிரியான வேலையெல்லாம் வேற எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. அந்த இயல்பை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கை முறை இருக்குல்ல. பகல் நேரங்கள்ல பார்க்கணும், இரவு நேரங்கள்ல தூங்கணும், ஓய்வு கொடுக்கணும், தூங்கணும். இது ஒரு வளர்ச்சி, உழைப்பு சார்ந்த வளர்ச்சி. இந்த இயற்கையோடு வாழ்கிற வாழ்க்கை முறைதான் உண்மையிலேயே வளர்ச்சி சார்ந்தது. அப்படி உழைப்பாக இருப்பதுதான் வளர்ச்சி சார்ந்தது என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த கதையவே புரிய முடியும். இல்லைன்னா மறுபடியும் எத்தனை மணிக்கு தூங்கணும், எவ்வளவு நேரம் தூங்கணும் என்பதாக கேட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதாக சொன்னாலும் கூட என்ன செய்ய முடியுமோ, எவ்வளவு வாய்ப்பு இருக்கோ, எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதை கடைபிடிக்கணும். அதுதான் முக்கியம். இதை ஏன் சொல்றேன்னா, இல்லைன்னா நீ இதுக்குள்ள தீர்வு இல்லாமலே போகும். உணவெல்லாம் எல்லா வகையான உணவையும் நம்ம நீ சாப்பிட்றோம். எவ்வளவு உணவு இருக்கு, எல்லா வகையான உணவையும் சாப்பிட்றோம். ஒரு விடுதிக்கு உணவுக்காக ஒரு விடுதியில போய் உட்கார்றோம் அப்படின்னா எத்தனை வகையான உணவு இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வர வைக்கிறோம். ஒரு குடும்பம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அந்த குடும்பமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா அந்த தொகைக்கு 15 நாளைக்கு சாப்பிடலாம். நான் சொல்ற கணக்கு புரியுதா? ஒரு பெரிய உணவு விடுதிக்கு போறீங்க, உங்க வீட்டில் இருக்கிற ஒரு 10 உறுப்பினர்களையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றீங்க. அவன் கடைசியில் கொடுக்குற அந்த விலைப்பட்டியலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு தொகை வரும்? அந்த தொகையில உங்க வீட்டை நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா 15 நாளைக்கு சாப்பிடலாம். நீங்க விருப்பப்படி சமைச்சீங்கன்னா. இன்னும் அந்த விருப்பம்லாம் இல்லாம பட்டியல் போட்டு சாப்பிட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு சாப்பிடலாம் இல்லையா? இதெல்லாம் உண்மையிலே சரிதானா என்பதுதான் முழுமையை நோக்கி நகர்வதற்குரிய அந்த பாதையே. அதுதான் அந்த புரிதல் தான் அந்த பாதை.
அப்ப இப்படி இப்படி இதெல்லாம் எங்க எங்க வருது, எங்க இருந்து வருது, எப்படி இந்த முடிவுக்குலாம் வரோம் நம்ம அப்படின்னா, இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறைய கைவிட்டு அல்லது ஞாபகம் இல்லாம ரொம்ப தூரம் நகர்ந்து போற ரொம்ப தூரம் நகர்ந்து போயிருக்கிற ஆட்களா நம்ம இருக்கிறோம். அப்படியான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு இன்னைக்கு இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிற வாழ்க்கை முறை அப்படிதான் இருக்கு. அப்ப இப்படியான வாழ்க்கை முறையில இருந்து ஒரு நல்ல ஒரு முழுமையான நலம் சார்ந்து ஒரு வேலை செய்யணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, ரெண்டு அடிப்படையான செயல்பாடுகள் நீங்க கடைபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, எந்த ஒன்றையும் உங்கள் தேவையிலிருந்து முடிவு செய்யுங்க. எந்த ஒன்று எதுவாக இருந்தாலும் சரி, அது உடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், உங்க வீட்டுக்கு வீடு கட்டுறதா கூட இருக்கலாம், அல்லது நீங்க நிலம் வாங்குறதா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். என்கிட்ட இருக்கு நான் வாங்குறேன் என்பதாக அதை கருதி கொள்ளக்கூடாது. அது செய்யாதீங்க. அது ஒரு உங்க வீட்டு பக்கத்துல அல்லது ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியாக கூட நீங்க நினைச்சாலும் அது இயல்புல இயற்கையில இருந்து உங்களை தூக்கி போட்டுரும். இப்படியான ஒரு சிக்கல் அதுக்குள்ள இருக்கு. அப்போ ஒன்னொன்னுலையும் தேவை சார்ந்து இயங்குகிற, தேவை சார்ந்து தேர்வு செய்கிற ஒரு ஒரு நிலை நம்ம கை கொள்ள வேண்டியிருக்கு. அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. என்ன செய்யறது, இப்படி பழகிட்டோம் அப்படிங்கிறது அடுத்த சிக்கலா இருக்கும் பட்சத்துல அந்த சிக்கல்ல இருந்து விடுபடுவதற்கு உடனடியா எதை செய்ய முடியும் அதையெல்லாம் கடைபிடிக்கலாம். எவ்வளவு விளக்கு எரியுது வீடுகள்ல, எவ்வளவு விளக்கு எரியுது நம்ம யோசிச்சு பாக்குறோமா? எவ்வளவு விளக்கு எரியுது வீட்டுல. ஒரு 5 பேர் 7 பேர் இருக்கிற வீடுனா இன்னைக்கு அதுதான் பெரிய குடும்பம். 3 பேர் இருக்கிறது தான் சரியான குடும்பம். 4 பேர் கூடுனா இந்த 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 குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு எத்தனை விளக்கு, பெரிய வீடு வச்சுக்கலாம், பிரச்சனை அது இருக்கட்டும், அது அவங்களுடைய அப்படி வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு விளக்குகள்லாம் எப்படி எரிய வைக்கப்படுது, அதுக்கு எங்க இருந்து ஆற்றல் வருது, நீங்க பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னால இருக்கிற அந்த இயற்கை சார்ந்த நுகர்வை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது எப்படி அது இயற்கையை சிதைக்குதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இயற்கையை சிதைக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த புரிதல் இருந்ததுன்னா நம்மளுடைய தேவையை இன்னும் புரிதல் பூர்வமா, அறிவு பூர்வமா நம்ம தேவை மேலேயே நிற்க முடியும். ஒரு பெட்ரோலியம் பயன்படுத்துறோம்ல, ஒரு பெட்ரோலியம் நிலத்துக்கு அடியில உருவாகிறதுக்கு எத்தனை கோடி ஆண்டு ஆகுது தெரியுமா? எத்தனை கோடி ஆண்டு ஆயிருக்கு. நீங்க நான் சொல்ற கதையெல்லாம் நீங்க வலைதளங்கள்ல ரொம்ப எளிமையா பார்த்துக்கலாம். எத்தனை கோடி ஆண்டுகள் சேமிச்சு இந்த நிலம் பெட்ரோலியத்தை வச்சிருக்கு. இன்னும் 30 வருஷத்துல எல்லா பெட்ரோலையும் காலி பண்ணிடணும். இன்னும் 30 வருஷத்துல பெட்ரோல் என்பது சேமிக்கப்பட்டதுக்கு காரணம், பின்னால ஒரு கூட்டம் வரும், அவன் பூரா எடுத்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அப்படிதான் பெட்ரோல் சேகரிக்கப்பட்டுச்சா பூமிக்கு கீழே? அப்படி இல்லை. நம்ம சுரண்டி சாப்பிட்றோம். நம்ம நகை போடுறோம்ல, தங்கம் போடுறோம் தானே. ஒரு ஆய்வு, சுவாரஸ்யமான ஆய்வு நான் போன ஒரு 10 நாளைக்குள்ள படிச்சேன். தமிழகத்திலேயே மதுரையில தான் அதிக தங்கம் இருக்கான், 34%. அப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் தூத்துக்குடி. அது ஆய்வுக்குள்ள போக வேண்டாம், விட்டுருங்க. 1 கிராம் தங்கம் செய்யறதுக்கு 1 டன் மண் சுரண்டணும். 1 கிராம் தங்கம் செய்யறதுக்கு 1 டன் மண் சுரண்டணும். 1 டன் மண்ணை நீங்க எடுத்தாதான் 1 கிராம் தங்கம் எடுக்க முடியும். நான் மதிப்பீடு வேணா முன்ன பின்ன இருக்கும், ஆனா இதுக்குள்ள இருக்கிற உண்மை அப்படியானதான். 1 பவுன்னா 8 கிராம். எத்தனை டன் எடுத்திருப்பாங்க? எவ்வளவு பேர் வேலை செய்யணும்? நீங்க நகையை வாங்கி சிரமமான நேரத்தில் அடகு வைக்கிறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை, அது அதுக்காக வச்சுக்கலாம் நீங்க. ஆனா நகையை வாங்கி சேர்க்கிற, தங்கத்தை வாங்கி குவிக்கிற மனோபாவம் இருக்கு பாத்தீங்களா, அது குவிக்கிறது நேர் எதிராக பின்னால இயற்கையை திருடுது என்பதாக நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஒரு முழுமையான நலம் குறித்து நகர முடியும். ஒன்னொன்னுக்குள்ளேயும் நாம பயன்படுத்துற அது தனித்தனியான ஆய்வுகள் இருக்கு. விர்ச்சுவல் வாட்டர்னு
மதிப்பு மிகுந்த தண்ணி, அதுக்குள்ள ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் தேநீர் குடிக்கிறோம்ல, ஒரு டம்ளர் தேநீர் குடிக்கிறோம், ஒரு 100 ml 70 ml 80 ml தேநீர் குடிக்கிறோம். அதுக்கு பின்னால உற்பத்திக்காக அதுக்கு பின்னால 14 லிட்டர் தண்ணி செலவு பண்ணப்படுது. நான் ஒரு நாளைக்கு 15 தேநீர் குடிக்கிறேன் அப்படின்னா அது தேவையில இருந்து குடிச்சீங்கன்னா, நீங்க தேவையில இருந்து குடிச்சீங்கன்னா தப்பு இல்லை. ஆனா 14 கோலை 15 கோலை நீங்க குடிக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னால எவ்வளவு தண்ணியை நம்ம உறிஞ்சிருக்கிறோம். ஒரு வாகனம், ஒரு மோட்டார் பைக் வாங்குறோம் அல்லது ஒரு கார் வாங்குறோம், ஒரு கார் உற்பத்திக்கு பின்னால எவ்வளவு தண்ணி கீழே இருந்து எடுக்கப்படுது. இதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஏதாவது கார்பரேஷன் சோழர்ல மரம் வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம், அப்படிலாம் வேலை செய்யணும். வாழ்க்கை முறை, நீங்கள் தேவையிலிருந்து எதையாவது செய்தால் மட்டும்தான் அது இயற்கையோடு போறதா இருக்கும். இயற்கையிலிருந்து விலகி அல்லது தேவையை மீறி எதாவது ஒன்று எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க உங்களுக்கு சௌகரியமா இருக்கிறது மாதிரி தோன்றினாலும் கூட இயற்கைக்கு நேர் எதிரான, இயற்கையினுடைய இயங்குமுறைக்கு நேர் எதிரான ஒரு வேலையை செய்யும் என்கிற புரிதல் தான் ஒரு முழுமையான வாழ்வியலை, நலம் கொண்ட வாழ்வியலை மீட்டெடுக்கிறதுக்கான புரிதல். அந்த வகையில நம்முடைய புரிதல் என்பது இயற்கை சார்ந்ததாக அல்லது முழுமையை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று நீங்க கருதுவீர்கள் என்றால் எல்லாவற்றையும் உங்க தேவையிலிருந்து மட்டும் செஞ்சுட்டே போங்க. தேவையிலிருந்து செஞ்சுட்டே போங்க என்பதனுடைய இன்னொரு பகுதியாக எல்லா மறை நூல்களிலும் மனிதனுக்கு என்ன தேவையோ அது இயற்கையில் வழங்கப்பட்டிருக்கு என்பதான குறிப்புகளை நீங்க பார்க்க முடியும். அது திருவிவிலியமா இருக்கலாம், அல்லது திருக்குறானா இருக்கலாம், திருக்குறளா இருக்கலாம், அல்லது சைவ சித்தாந்த நூல்களா இருக்கலாம், வைணவ நூல்களா இருக்கலாம். எல்லா நூல்களிலையுமே மனிதனுக்கு என்ன தேவை என்பதை இயற்கை வழங்கி இருக்கிறது. உங்களுடைய தேவையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இயற்கையிலேயே இருக்கிறது. ஆனா இயற்கை இப்படி இருக்கிற இந்த ஒழுங்குமுறை எங்க சிதைவுக்குள்ளாகுது அப்படின்னா, தேவையை விட கைகளை நம்ம தூரமா நீட்டும் போதுதான் சிக்கல் உண்டாகுது. அப்ப தேவையினுடைய எல்லை புரிந்து, தேவையினுடைய நிலை புரிந்து அதை முழுமையா நம்ம பின்பற்றி வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வோம் என்றால் அத்தகைய வாழ்க்கை முறை இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையாக இருக்கும். அதுவே முழுமையான வாழ்க்கை முறையாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இறை அருள் நிறைவதாக. நன்றி.